வணக்கம். ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள். ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும், ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது. நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம். இது ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நாளில் 12 லக்னங்கள் மாறிவரும். அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது. இது ஒருவரின் குணநலன்கள், உடல் அமைப்பு, மனோபலம், செயல்பாடு, ஆயுள், எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது. ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும். ஒரு ராசியில் சந்திரன் சுமார் 2.25 நாட்கள் இருப்பார். சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை, எண்ண ஓட்டங்கள், உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும். தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன. ஜோதிடப்படி லக்னம்தான் ஒருவரின் ஆளுமை திறன், சிந்தனை, செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது. ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே. ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும். உதாரணத்திற்கு, ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும். எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம். இப்போது 12 லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மிதுன ராசியின் இரட்டை தன்மையும் மேஷ லக்னத்தின் துணிச்சலும் சேர்ந்து உங்களை ஒரு வித்தியாசமான ஆளுமையாக மாற்றுகிறது. நீங்கள் எப்போதுமே சுறுசுறுப்பாகவும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வமாகவும் இருப்பீர்கள். உங்கள் மனது எப்போதும் சிந்தனைகளால் நிறைந்து காணப்படும். ஒருபுறம் மிதுன ராசியின் இயல்புக்கு ஏற்ப நீங்கள் வேகமாக முடிவுகளை எடுப்பீர்கள். இன்னொரு புறம் மேஷ லக்னத்தின் ஆதிக்கம் காரணமாக அந்த முடிவுகளில் உறுதியாக நிற்பீர்கள். நீங்கள் இயற்கையாகவே தலைமை பண்புகளைக் கொண்டவர். ஒரு கூட்டத்தில் உங்கள் கருத்துக்களும் ஆலோசனைகளும் எல்லோராலும் கவனிக்கப்படும். நீங்கள் எளிதில் சலிப்படைய மாட்டீர்கள். ஒவ்வொரு நாளும் புதிய சவால்களை எதிர்கொள்ள விரும்புவீர்கள். மற்றவர்களிடம் எளிதில் பழகும் தன்மை, நகைச்சுவை உணர்வு மற்றும் அறிவுத்திறன் ஆகியவை உங்களின் தனித்துவமான அடையாளங்கள். உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மிதுன ராசியின் தாக்கம் அதிகமாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் பேசுவதிலும் நேரத்தை செலவிடுவதிலும் நீங்கள் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். இருப்பினும் மேஷ லக்னத்தின் தாக்கம் காரணமாக சில சமயங்களில் உங்கள் முடிவுகள் குடும்பத்தினருக்கு ஏற்புடையதாக இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் சுதந்திரமாக செயல்பட விரும்புவீர்கள். இது சில நேரங்களில் குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தக்கூடும். ஆனாலும் நீங்கள் உங்கள் குடும்பத்தினரிடம் மிகவும் பாசமாகவும் அரவணைப்பாகவும் நடந்து கொள்வீர்கள். குடும்பத்தின் தேவைகளுக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் நீங்கள் எதையும் செய்ய தயங்க மாட்டீர்கள். உங்கள் வீட்டில் ஒரு சுறுசுறுப்பான, ஆரோக்கியமான விவாதம் எப்போதும் நடைபெற வேண்டும் என்று விரும்புவீர்கள். குடும்பத்தினருடன் சேர்ந்து புதிய இடங்களுக்கு பயணம் செய்வது, புது விஷயங்களை கற்றுக்கொள்வது போன்றவற்றில் நீங்கள் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். உங்கள் தொழில் துறையில் மேஷ லக்னத்தின் துணிச்சலும் மிதுன ராசியின் விரைவான சிந்தனை திறனும் இணைந்து உங்களை ஒரு வெற்றிகரமான நபராக மாற்றுகிறது. நீங்கள் புதிய சவால்களை எதிர்கொள்ள தயங்க மாட்டீர்கள். எந்தவொரு பணியையும் நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்வீர்கள். உங்கள் தலைமை பண்புகள் ஒரு குழுவை வழிநடத்த உங்களுக்கு உதவும். விரைவாக முடிவெடுக்கும் உங்கள் திறன்,
சிக்கலான சூழ்நிலைகளை எளிதாக சமாளிக்க உதவும். அதே சமயம் சில சமயங்களில் நீங்கள் அவசரப்பட்டு முடிவுகளை எடுக்கலாம். எனவே முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது சற்று நிதானமாக சிந்திப்பது நல்லது. நீங்கள் தகவல் தொடர்பு, ஊடகம், கல்வி, விற்பனை, தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் சிறப்பாக செயல்படுவீர்கள். ஒரு இடத்தில் ஒரே மாதிரியான வேலையை செய்வதை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். எப்போதும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் உங்கள் அறிவை மேம்படுத்திக் கொள்ளவும் விரும்புவீர்கள். உங்கள் நிதி நிலைமையில் ஒரு நிலையற்ற தன்மை இருக்கலாம். மிதுன ராசியின் தாக்கம் காரணமாக நீங்கள் பணத்தை எளிதாக செலவு செய்வீர்கள். புது விஷயங்களை வாங்குவதிலும் அனுபவங்களை சேகரிப்பதிலும் ஆர்வம் காட்டுவீர்கள். ஆனால் மேஷ லக்னத்தின் துணிச்சல் காரணமாக நீங்கள் நிதி விஷயங்களில் சில சமயங்களில் அவசர முடிவுகளை எடுக்கலாம். இது சில சமயங்களில் நிதி இழப்புகளுக்கு வழிவகுக்கும். எனவே உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்துவதும் நிதி திட்டமிடலை சரியாக மேற்கொள்வதும் அவசியம். நீங்கள் பல வழிகளில் வருமானம் ஈட்ட முயற்சி செய்வீர்கள். ஒரு முதலீட்டை செய்வதற்கு முன் அதன் அனைத்து அம்சங்களையும் கவனமாக ஆராய்வது நல்லது. சேமிப்பை பழக்கப்படுத்திக் கொள்வதும் நீண்ட கால நிதி இலக்குகளை அமைத்துக் கொள்வதும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் வருமானம் சிறப்பாக இருந்தாலும் அதை நிர்வகிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் உடல்நலம் பொதுவாக சிறப்பாகவே இருக்கும். மேஷ லக்னத்தின் தாக்கம் காரணமாக நீங்கள் உடற்பயிற்சி, விளையாட்டு போன்ற விஷயங்களில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். இது உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும். இருப்பினும் மனதளவில் நீங்கள் சில சமயங்களில் பதட்டம் மற்றும் மன அழுத்தத்திற்கு ஆளாகலாம். மிதுன ராசியின் இரட்டை தன்மையும் தொடர்ச்சியான சிந்தனைகளும் இதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். எனவே மன ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அவசியம். யோகா, தியானம் போன்ற பயிற்சிகள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சரியான நேரத்தில் சாப்பிடுவது, போதுமான அளவு தூங்குவது, ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை கடைபிடிப்பது போன்றவையும் உங்கள் உடல் நலனுக்கு அவசியம். நீங்கள் புதிய விஷயங்களை செய்ய விரும்புவதால் உடல் நலனில் சிறிய கவனக்குறைவு ஏற்படலாம். எனவே உடலின் சிக்னல்களை கவனிப்பது மிகவும் முக்கியம். நீங்கள் உங்கள் குழந்தைகளுடன் ஒரு நண்பரைப் போலவே பழகுவீர்கள். மிதுன ராசியின் இயல்புக்கு ஏற்ப உங்கள் குழந்தைகளுடன் விளையாடுவதிலும் பேசுவதிலும் நீங்கள் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். அவர்களின் அறிவுத்திறனை வளர்ப்பதற்கும் புதிய விஷயங்களை கற்றுக் கொடுப்பதற்கும் நீங்கள் எப்போதும் முயற்சி செய்வீர்கள். மேஷ லக்னத்தின் தாக்கம் காரணமாக உங்கள் குழந்தைகளை தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடனும் வளர்க்க விரும்புவீர்கள். இருப்பினும் சில சமயங்களில் உங்கள் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கலாம். எனவே உங்கள் குழந்தைகளை அவர்கள் போக்கிலேயே வளரவிடுவது நல்லது. அவர்களுடன் திறந்த மனதுடன் பேசுவது, அவர்களின் கருத்துக்களை கேட்பது, அவர்களை ஊக்குவிப்பது போன்றவை உங்கள் குழந்தைகளுடன் உங்கள் உறவை பலப்படுத்தும். அவர்களின் தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் திறமைகளை வெளிப்படுத்தவும் நீங்கள் எப்போதும் ஆதரவாக இருப்பீர்கள். உங்களுக்கு பயணம் செய்வது மிகவும் பிடித்தமான ஒன்று. மிதுன ராசியின் இயல்புக்கு ஏற்ப நீங்கள் புதிய இடங்களை பார்ப்பதிலும் புதிய கலாச்சாரங்களை கற்றுக்கொள்வதிலும் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். ஒரே இடத்தில் இருப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். மேஷ லக்னத்தின் துணிச்சல் காரணமாக நீங்கள் அட்வென்ச்சரான பயணங்களை விரும்புவீர்கள். மலை ஏறுதல், காட்டுப்பகுதிக்குச் செல்வது அல்லது சாகச பயணங்கள் செய்வது போன்றவை உங்களுக்கு மிகவும் பிடித்தமானவை. உங்கள் பயணங்கள் எப்போதும் ஒரு நோக்கத்துடன் இருக்கும். புதிய இடங்களைப் பற்றிய தகவல்களை சேகரிப்பது, புதிய அனுபவங்களை பெறுவது போன்றவை உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை அளிக்கும். உங்கள் பயணத் திட்டங்கள் திடீரென மாறலாம், ஏனெனில் நீங்கள் எதிர்பாராத பயணங்களை விரும்புபவர். பயணம் உங்களுக்கு ஒரு புதிய உற்சாகத்தையும் புத்துணர்வையும் அளிக்கும். ஒட்டுமொத்தமாக மிதுன ராசி மற்றும் மேஷ லக்னம் கொண்ட நீங்கள் ஒரு சுறுசுறுப்பான, அறிவார்ந்த மற்றும் துணிச்சல் மிக்க ஆளுமை. உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான அனைத்து ஆற்றலும் உங்களிடம் உள்ளது. உங்கள் மிதுன ராசியின் வேகமான சிந்தனை திறனும் மேஷ லக்னத்தின் துணிச்சலும் சேர்ந்து உங்களை ஒரு வலிமையான தலைவராக மாற்றுகிறது. இருப்பினும்
சில சமயங்களில் உங்கள் அவசர முடிவுகள் மற்றும் நிதி நிர்வாகத்தில் ஏற்படும் கவனக்குறைவு போன்றவை உங்களுக்கு சவாலாக இருக்கலாம். மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வது, நிதி திட்டமிடலை சரியாக மேற்கொள்வது போன்றவை உங்கள் வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக மாற்றும். நீங்கள் எப்போதும் புதிய விஷயங்களைச் செய்ய ஆர்வமாக இருப்பீர்கள். இது உங்கள் வாழ்க்கையை சுவாரஸ்யமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாற்றும். உங்கள் ஆளுமை மற்றவர்களுக்கு ஒரு உந்துதலாக அமையும். நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் 2 எடுக்க தயாராக உள்ளேன். பாகம் 2 வேண்டும் என்றால் பாகம் 2 என்று டைப் செய்யவும். பெரும்பாலான நண்பர்கள் பாகம் 2 வேண்டும் என்றால் விரைவில் பாகம் 2 வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.